அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் அவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான நேரமாக பிப்ரவரி 13 முதல் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை இந்த மாசி மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் வக்ர நிவர்த்தி, புதன் பயிற்சி என ஏற்படக்கூடிய பல அதிரடியான மாற்றங்கள் மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான 3இல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் குரு. தனஸ்தானத்திலும் ராசியின் அதிபதியான செவ்வாய் தைரியஸ்தானத்திலும் வக்ர நிவர்த்தி பெறுகின்றனர். எனவே மிக சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாக மேசராசிக்காரர்களை தேடி இந்த தருணத்தில் வருகிறது. இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் மிகவும் சிறப்பாக இந்த மாசி மாதத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதோடு மட்டுமல்லாது அவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அற்புதமான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த மாசி மாதம் மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இந்த வகையில் பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த மாசி மாதத்தில் முழுமையாக முழு சுபகிரகமான குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் ரிஷபராசியில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான காரியங்களையும் உறுதியாக இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறார். ஏனென்றால் இதுவரை ரிஷபராசியில் வக்ரகதியில் வலம் வந்த குரு பகவான் முழுமையாக இந்த மாதத்தில் இருந்து நேர்கதியில் வர ஆரம்பித்திருப்பது இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உறுதியாக திட்டமிடுதலை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த, நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மட்டும்தான் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக சனி தனது நிலையில் மாற்றத்தை சந்திக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. பல்வேறு வகையில இருந்த தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை இறுதி மாதமாக வலம் வரக்கூடிய, ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய, நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு புதிய வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம், தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் உறுதியாக சந்திக்கலாம். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும், மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் இறுதி தருவாயில் வலம் வருகின்றன. முழுமையாக இந்த மாதம் முழுவதுமே இரு கிரகநிலைகளும் தங்களுடைய பலத்தை சமபலம் பொருந்திய கிரகநிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அனைத்து வகையான பணிகளிலும் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை இந்த தருணம் தடை தாமதம் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே முன்னேற்றத்திற்கு சிறிதளவும் குறைவில்லாத நல்ல வாய்ப்பை நிழல் கிரகமான ராகு கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர
வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மாசி மாதம் 9ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் திரும்புகிறாருங்க. அதாவது பிப்ரவரி 21 முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய மங்களகாரகன் பூமிக்காரகன் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாக அதிரடியாக பல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை இந்த வேளையில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இதுவரை அவர் வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் ஏற்பட்ட பின்னடைவுகள் முழுமையாக சரி செய்யப்பட்டு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக தேடி வருகிறது மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பால். அதேபோன்று வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சனியுடன் இணைந்து இந்த மாசி மாதத்தின் முற்பகுதியை வலுப்படுத்துகிறார். பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு பிறகு நீட்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் நீட்சம் பெறுவதால் சற்று மந்தமான சூழல் ஏற்படலாம். ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. மற்றபடி நீச்சம் பெற்றாலும் மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுப்பார். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும். முன்கோபத்தை தவிர்த்து கொண்டாலே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்த போகிறார். எனவே கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பு அதிரடியான பல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. விழிப்புணர்வுடன் இருங்க. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உச்ச நிலையில் வலம் பெறுகிறார். உச்சம் பெற்று வலம் வருவதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள், வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்கள் தடைதாமதம் இல்லாமல் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் வலம் வர போகிறார். ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது அதிரடியான மாற்றம் சிறப்பாக கிடைக்கும். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த மாசி மாதத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடைதாமதம் இல்லாமல் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான சூழல் நிறைவாக கிடைக்க போகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகி உடல்நலத்தில் பரிபூரண நலன் பெறுவதற்கான யோகமும் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சொந்த வீடு வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் இருந்து வந்த காரிய தடைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான மகிழ்ச்சியான குடும்ப சூழல் கிடைக்க போகிறது. உத்தியோக ரீதியாக தனி ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் இறுதியாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல மாற்றங்கள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. தற்காலிக பணிகள் நிரந்தரமாக மாறுவதற்கான யோகம் உண்டு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை நிவர்த்தி முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் புதிய தொழில் துவங்குதல், புதிய விற்பனை கிளை திறத்தல் போன்ற பணிகள் மிக சிறப்பாக அமையும். தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அமோகமான யோக வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக சிக்கலில் இருந்த தொழில் ரீதியான பல விஷயங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் சிக்கல் என நினைத்த பணிகள் இந்த தருணத்தில் சாதகமாக முடியும். புதிய தயாரிப்பு சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் சினிமா துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை உறுதியாக மேசராசிக்காரர்கள் கலைத்துறையில் சந்திக்க முடியும். அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் கட்சியிலும் சரி மக்கள் மனநிலையிலும் வருவதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே மிக சிறந்த வளர்ச்சி உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிறைவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதி தைரியத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். பாதிப்பிலே நின்ற தடையை சந்தித்த பல பணிகளை இந்த தருணத்தில் துரிதமாக மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான
நிகழ்வுகளை இனிமையாக சந்திக்கக்கூடிய இனிமையான ஒரு தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த மாசி மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் உங்களை தேடி நிச்சயமாக வரும்.